ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லாவே இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக இருக்கக்கூடிய இன்றைய சிஎம் அவர்கள் திரு விஜய் அண்ணா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிட்டாருங்கிறதுனாலயே வந்து பார்த்தீங்கன்னா பல நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தானும் அரசியலில் வரணும்னு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு யார் யாரும் நல்லாவே தெரியும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அண்ணா, விஷால் அண்ணா, அப்புறம் ரஜினி சாரோட ஒய்ஃப் அவங்களும் அரசியலுக்கு வரணும் இருக்காங்க. இப்போதைக்கு தற்போதைய அப்டேட் நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா. ஆனால் இப்போ மேற்கொண்டு இன்னும் யாரெல்லாம் இன்னும் அரசியலுக்கு வர போகிறாங்கன்னு தெரில. ஏன் பிரதீப் ரங்கராஜன் அவரை பற்றி கூட ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரில, அது ஃபன்னாக கூட இருக்கலாம், இல்லை உண்மையாக கூட இருக்கலாம். இப்போ நான் என்னோடய கேள்வி என்னென்னா, என்னோட திங்கிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தனுஷ் அவர்கள் இத்தனை நாளாக அரசியலில் வராதவர் இப்போ விஜயானா ஜெயிச்சிட்டாருங்கிற ஒரே ஒரு கான்செப்ட், அந்த ஒரு பர்பஸ்க்காக மட்டுமே அவர் எப்படி அரசியலில் வர முடியும்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் எல்லாருமேக்குமே வந்து மூளை இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? நடிகர்களாக இருக்காங்க எல்லாருக்குமே வந்து ஓட்டு போட்டுருவாங்க நம்புறீங்களா? தமிழர்கள் அவ்வளோ வீக்கா? அப்படி தமிழ்நாட்டில் உள்ளவனுங்க எல்லா நடிகர்கள் எல்லாருமே வந்து ஆட்சி பிடிச்சிருவாங்களா? அப்படிங்கிற கான்செப்டில் தான் இப்போ போயிட்டுருக்கு. விஜயண்ணா வந்திருக்காருன்னா அவர் இப்போவே முடிவு பண்ணி வரலங்க. அவர் வந்து விஜயண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 20 வருஷம் ஆச்சு அவர் வந்து இந்த ஃபீல்ட்லே இருந்து. இந்த 20 வருஷத்துக்கு வரதுக்கு முன்னாலேருந்து அவர் பாடுபட்டுட்டு இருக்காரு. அவர் இப்போ திடீர்னு உடனே வந்து அவர் வந்து 1.5 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சிட்டான்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. அவர் வந்து ஆரம்ப கட்டத்தில் இருந்து 20 வருஷமாகவே அவர் வந்து இது சம்மந்தமாக போயிட்டு சில பிரச்சாரங்களில் இருந்திருக்காப்புல. சில அவருக்குன்னு தனியாகவே வந்து சில கொள்கைகள் கோட்பாடுகள்லாம் இருந்திருக்கு. அது அடிப்படையில் தானே அவர் போயிருக்காரு. தனுஷ் இப்போ அவர் வந்துட்டு இந்த மாதிரி தானும் அரசியலில் குதிக்கிறேங்கிற பேரில் அவரும் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அவரும் தான் அடுத்த கட்சியை ஆரம்பித்து அவரும் தான் வந்து அரசியலில் நிற்பாரா இல்லை அரசியலில் ஜெயிப்பாரா? எல்லாமே காலம்தான் பதில் சொல்லணும். நம்ம தமிழ்நாடு மக்கள் அவ்வளோ முட்டாள் கிடையாதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் தான் முடிவு பண்ணணுங்க, யாரெல்லாம் யார் முதல்ல நம்ம அரசியலில் வந்து நிற்கணும். இந்த மாதிரிலாம் சும்மா எல்லாருமே நடிகர்கள் எல்லாருமே வந்து அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறது வந்து நம்ம தாங்க அதுக்கு தப்பு. எல்லாருமே நம்ம விடக்கூடாது. அரசியல்வாதிகள்லாம் நடிகர்கள்லாம் அரசியல்வாதிகளாக மாறிடலாம்ங்கிற ஒரு கான்செப்டை ஃபஸ்ட்டு நிறுத்தணுங்க. ஒருத்தர் உண்மையாக உழைச்சி நமக்காக வந்து நிற்கணும். அவங்க தான் வந்து ரியல் லைஃப்பில் அரசியல்வாதியாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். எனக்கு 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 அதுதான் எனக்கு கரெக்டுன்னு படுது. உங்களுக்கு என்ன கரெக்டுன்னு படுதோ அதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் காய்ஸ். உங்களோட கமெண்ட்ஸ் செக்ஷனில் எதை பற்றின கமெண்ட்ஸ் எனக்கு நிறைய சொல்லுங்கள். இன்னும் நான் என்னென்னலாம் பேசணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அதை பற்றியும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை பற்றியும் பேசுவேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன கருத்துக்கள்லாம் இருக்குது அதை பற்றியும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஒரு டிஸ்கஷன் கான்வர்சேஷன் மாதிரி ஒரு வீடியோவும் போடலான்னு நான் இருக்கேன். ஸோ சீக்கிரமாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்பவுமே முக்கியமாக இருக்குது. உங்கள் லைக்ஸ் அப்புறம் உங்கள் சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ உங்களை நான் அடுத்த வீடியோவில் சீக்கிரமாக பார்க்கணும். தேங்க்யூ.